ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது, தாத்தாவை விட பாட்டிகள் ஏன் அதிக ஆண்டுகள் வாழுகிறார்கள். பொதுவாகவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுடைய ஆயுள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது நான் சொல்லலைங்க, உலகம் முழுக்க எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பினுடைய முடிவு இதுதான். கொரோனா காலத்தில் கூட உலகம் முழுக்க இறந்தவங்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தப்ப யாருடைய சதவீதம் அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய விழுக்காடு தான் அதிகமாக இருந்தது. பெண்கள் ஆண்களை விட மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அவங்க மரணித்திருக்கிறார்கள். அதே மாதிரி தாத்தாக்களை விட பாட்டிகள் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கணவன் விட மனைவிமார்கள் அதிக வருஷம் வாழ்கிறத நம்ம நம்முடைய குடும்ப உறுப்பினர்களே நம்ம பார்க்கலாம். எல்லாரும் அப்படித்தான் சொல்ல வரல, ஒரு பொதுவான அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய விகிதாச்சாரம் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிக ஆண்டுகள் வாழுகிறது தான் யதார்த்தமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எதனால் இப்படி இருக்குது? ஆணுக்குள்ள ஆண் தன்மையும் உண்டு, பெண் தன்மையும் உண்டு. பெண்ணுக்குள்ள பெண் தன்மையும் உண்டு, ஆண் தன்மையும் உண்டு. ஆண்களுக்குள்ள உள்ள அந்த ஆண் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவன் ஆணாகவும், பெண்களுக்குள்ள உள்ள பெண் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவன் பெண்ணாகவும் உணரப்படுறாங்க. மற்றபடி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களைப் போல ஒரு மீசை இருக்கும். அதுமாரி ஆண்களையும் சில பேர் பெண் சாயலில் இருப்பாங்க, பெண்களைப் போலவே நளினமாக நடப்பது பேசுறதெல்லாம் கூட இருக்கும். காரணம் இந்த ஹார்மோன் தான். ஆண்களினுடைய அந்த ஆண் தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா டெஸ்டோஸ்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். பெண்களுடைய பெண் தன்மைக்கு காரணம் என்ன, ஈஸ்ட்ரோஸ்டான் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன்கள் என்ன செய்யுது? ஆண்களில் உள்ள அந்த டெஸ்டோஸ்டான் எதுக்கு அதிகமாக சுரக்குது அப்படின்னா, அப்போ தான் அவன் ஆண்மைத்தன்மையோடு இருப்பான். அவனுடைய உடல் வலிமையாக இருக்கும், தோற்ற பொலிவு நல்லா இருக்கும், அவன் ஒரு ஆண்மைக்குரிய தன்மையோடு இருக்கான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அந்த சுரப்பி வேலை செய்யுது. அப்போது அவனுக்கு அந்த சுரப்பி வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த மரபணுவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டான் என்ன பண்ணுதுன்னா, வெளியிலேருந்து ஏதாவது கிருமிகள் ஏதாவது வந்தது தாக்கிறதுக்கு அப்படின்னா, அந்த வெள்ளை சிகப்பணுக்கள்னு சொல்லுவாங்க, ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன செய்யணும்னா அதை தாக்கி அழித்திரும், அந்த கிருமியை அழிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான வேலையை எது பண்ணுது அப்படின்னா அந்த டெஸ்டோஸ்டரான் செய்யுது. ஆனால் அதை விட வலிமையானது எதுனா அந்த மரபு அணு. அந்த மரபணுவே நேரடியாக அந்த கிருமியை தாக்குகிற போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பாதுகாக்கக்கூடிய, நமக்கு நோய் எது வந்தாலும் பாதுகாக்கக்கூடிய வேலை செய்கிறது தான் அந்த வெள்ளை சிகப்பணுக்களுடைய நோக்கம். அதெல்லாம் அழிஞ்சு போயிடுது அப்படின்னா ஈஸியாக எந்த ஒரு நோயினாலும் அவங்கள தாக்கிட முடியும். அப்படி தாக்குறதுனால தான் ஆண்கள் அதிக ஆண்டுகள் வாழ்வது இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அந்த ஈஸ்ட்ரோஸ்டான் சொல்லக்கூடிய அந்த சுரப்பி பார்த்தீங்கன்னா இதயத்தை வலுப்படுத்தும். இதயத்தினுடைய செயல்பாடுகள் சீராக இருப்பதற்கு அந்த சுரப்பி மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த சுரப்பி ஆண்களுக்கு குறைவாக இருப்பதனால்தான் ஆண்களில் அதிகமான பேருக்கு அந்த இதய துடிப்பு, இதய அடைப்பு, மேசிவ் அட்டாக், ஹார்ட் அட்டாக் போன்றதெல்லாம் வருது அப்படின்னும் ஒரு தீர்மானம் அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஆண்களை காட்டிலும், அதாவது தாத்தாக்களை காட்டிலும் பாட்டிகள் அதிக நாள் வாழ்வதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டுமே காரணம் அல்ல, ஆண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இராணுவம், காவல்துறை, அது மாதிரி ரொம்ப ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய ரொம்ப கடினமான உடல் உழைப்பு உள்ளக்கூடிய பல வேலைகள் அவங்க செய்கிறதுனால இயற்கையாகவே ஆண்கள் மரணிக்கக்கூடிய விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அட்வென்ச்சர்னு சொல்லக்கூடிய ரொம்ப சாகசங்களில் அவங்க ஈடுபடுவது, வாகனங்களை இயக்குவது போன்ற பல இதில் அதிகப்படியாக இன்றைக்கி ஆண்கள் இருக்கிறதுனாலையும் அவங்க இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி அந்த ஹீரோயிசத்தை காட்டக்கூடிய நிறைய விஷயங்களை ஆண்கள் செய்வதற்கு, இராணுவத்தில் போய் இருப்பதற்கோ, காவல்துறையில் இருப்பதற்கோ, அல்லது சாகசம் செய்வதற்கோ, உடலில் மிகப்பெரிய பளுவை தூக்குவதற்கோ, இதுக்கெல்லாம் எது அடிப்படை காரணமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டரான்ங்கிற ஹார்மோன் தான். அந்த ஹார்மோனினுடைய சுரப்பியின் காரணமாகத்தான் ஆண் தன்மையோடு நம்ம இருக்கணுங்கிறத உணர்த்துற போது அந்த வெள்ளை சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறையிறதுனால எந்த ஒரு நோயும் ஏற்பட்டு அவங்க இறந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.